உங்க பேர் அடிமைகள். ஆனா இப்போ கர்த்தருடைய சேனை. ஏன்னா 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குறித்த காலமும் நேரமும் வந்துருச்சு. இனி பிந்தவும் பிந்தாது, முந்தவும் முந்தாது. கர்த்தர் சீயோனுக்கு எழுந்தருளுகிறார், சீயோனுக்கு எழுந்தருளுகிறார். சீயோனுக்கு தயவு செய்ற காலமும் நேரமும் வந்துருச்சு மகளே, வந்துருச்சு மகளே. சீயோனுக்கு தயவு செய்கிற காலமும் நேரமும் வந்துருச்சு. பாருங்க, இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எதோட ரத்தம்? எதோட ரத்தம்? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நீ என்ன செய்யணும்? சிந்தி அதை எடுத்து நீ என்ன செஞ்சுக்க? நிலைக்காலில் பூசொன்னு. ரெண்டாவது அந்த மாமிசத்தை என்ன செய்ய? சுட்டு சாப்பிட்டதுக்கு பின்பு இந்த இடத்துல சொல்றாரு, அது அடிமையாக இருந்த அவர்கள் என்னவா மாறினார்கள்? கர்த்தருடைய சேனம்மா, கர்த்தருடைய சேனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு,